வீல் சேர் ஸ்கேம். ரீசெண்டா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்தது. இந்தியன்ஸ் ஏர்போர்ட்ல ஸ்கேம் பண்றாங்க. கியூல நிக்காம சீக்கிரமா போகிறதுக்காக எந்த ஒரு டிசேபிலிட்டி இல்லனாலும் கூட வீல் சேர் சர்வீஸ புக் பண்றாங்க. இதனால ஆக்சுவலி டிசேபிள்ட் பர்சன்ஸ்க்கு வீல் சேர் சர்வீஸ் சரியா கிடைக்கிறது இல்ல. இந்தியன்ஸ் தான் இப்படி பண்றாங்கன்னு சோஷியல் மீடியால பலரும் ஒரு கம்ப்ளைண்டா இதை வச்சிட்டு இருந்தாங்க. ஏர் இந்தியா சைட்ல இருந்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இயர் February month டெல்லி டு சிகாகோ ஃபிளைட்ல 99 வீல் சேர்ஸ் புக் ஆகிருக்கு, which is 1/3 of the flight. So எப்பவுமே இந்தியால 30% ஆஃப் த வீல் சேர்ஸ் புக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பலரும் கருத்து தெரிவிக்கும் வகையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீல் சேர்ஸ்க்கு 2000 5000 சார்ஜ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருங்க கியூல நிக்கிறதுன்னு எல்லாராலையும் போர்டிங் கேட்டை நோக்கி ஓட கூட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடியோல இருக்கிறவங்க எல்லாருமே டிசேபிள்ட் பர்சன்ஸ் இல்ல அப்படின்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? வெளியில தெரிஞ்சா மட்டும்தான் அது டிசேபிலிட்டி அப்படிங்கிறது இல்ல. சோ பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீல் சேர் சர்வீஸ புக் பண்றவங்க கிட்ட அவங்களுடைய மெடிக்கல் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா, கியூல நிக்கிறது இல்ல, லேக் ஆஃப் அசிஸ்டன்ஸ். இந்தியன் பேரண்ட்ஸ், அதாவது நிறைய வயசானவங்க அவங்க குழந்தைங்களை பாக்குறதுக்காக வேற ஸ்டேட்டுக்கோ வேற கண்ட்ரிக்கோ அதிகமா டிராவல் பண்றாங்க. நிறைய பேர் தனியா கூட டிராவல் பண்றாங்க. அவங்கள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ, எந்த கேட்ல போகணும், யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. சோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு வீல் சேர் அசிஸ்டன்ஸை புக் பண்ணிக்கிட்டா நம்மள கரெக்டா கைட் பண்ணி நம்மள டைமுக்கு ஃபிளைட்ல சேஃபா ஏத்திடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அதை பப்ளிக்காவே ஒரு சிலர் அட்மிட் பண்றாங்க. ஆமா, நான் அந்த சர்வீஸ மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா என் பேரண்ட்ஸ்க்கு கன்னடாவை தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. சோ அந்த ஏர்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிராஸ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கு. ஃபியூச்சர்ல இதுக்காக நீங்க 5000 எவ்வளவு சார்ஜ் பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இங்க ஆக்சுவல் ப்ராப்ளம், லேக் ஆஃப் அசிஸ்டன்ஸ். பட் இத காரணம் காட்டி வீல் சேர்ஸ புக் பண்ணி ஆக்சுவலி டிசேபிள்ட் பர்சன்ஸை வெயிட் பண்ண வைக்கிறது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். வீல் சேர்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் டிசேபிள்ட் பர்சன்ஸ் அண்ட் ஆல்சோ அட் தி சேம் டைம் இதுவும் ஒரு சீரியஸான இஷ்யூ தான். ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இத ஒரு கன்சர்னா எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த ஆக்ஷன்ஸை சீக்கிரமே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஒபே த ரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.